கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவன். வணக்கம். தற்போது இன்றைய தினம் தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய விஜய் மற்றும் சிவகார்த்திகேயன் விசஸ் நேரடியாக மோத காத்திருக்காங்க. அதாவது இன்றைய தினம் பார்த்தோம்னா பராசக்தி ட்ரெய்லர் வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே மாதிரி ஜனநாயகன் அந்தனுடைய ட்ரெய்லர் கூட வந்திருந்தது. இசை வெளியீட்டுல கூட இரு படத்தினுடைய இசை வெளியீட்டுல கூட நடந்து முடிந்திருக்கிறது. எப்படி பார்க்கலாம் விஜய் அவர்கள் ஓவர்டேக் பண்றாரா சிவகார்த்திகேயன்? சிவகார்த்திகேயன் எப்படி சொல்றதுன்னா, ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு, பிராக்டிக்கல் அப்ரோச். புரியுதா உங்களுக்கு? சாமானியனா ஒரு நடிகன் எப்படி இருப்பான், கண்டிப்பா சிவகார்த்திகேயன் விஜய் ஓவர்டேக் பண்றாரு. அது எந்த மாட்டுக்கு கிடையாது, மிக வார்த்தை கிடையாது, உண்மை. ஏன்னா சிவகார்த்திகேயன் நடிப்பு ஒரு யதார்த்தமானது. இந்த பிரதிபலன் பார்க்காம நாளைக்கு நம்ம சிஎம் ஆகணும், நமக்கு ஓட் பேங்க் வரணும், நமக்கு ஓட்டு போடணும், நாளைக்கு நம்ம அரசியலுக்குள்ள வரணும், ஒரு 41 பேரை கொலை பண்ணணும், அணில் குஞ்சுகளை உருவாக்கணும், சைக்கோங்க, பைத்தியங்க, முட்டாளுங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவன், ஜாம்பிகளை உருவாக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. அப்புறம் துரோகிகளா கூட வச்சிருக்க நபர் கிடையாது சிவகார்த்திகேயன். இது யதார்த்தமா நடிகன். சம்பாதிக்கிறோம், நம்ம தொழில், நம்ம வேலை பார்க்குறோம். எனக்கே மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரா ரசிகர்களை? அவர் ரசிகர்கள் இருக்கிறாங்க சிவகார்த்திகேயனுக்கு. எனக்கே மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரா? அவர் ரசிகர்கள் டீசெண்டா இருப்பாங்க, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் தான். அவரும் அரசியல் கருத்து கூட தேவையில்லாம பேசவே மாட்டார். கரெக்டா டீசெண்டா அவர் வேலை ஒன்று கரெக்டா இருப்பாப்ல. மேடையிலே பேசணும், கரெக்டா பேசுவாப்ல. சிவகார்த்திகேயனோட இந்த பராசக்தி படம் மகத்தான வெற்றி பெறும், பல நாட்கள் ஓடும், பயங்கரமா வசூல் பண்ண போகுது, பெரும் வரலாறு படைக்கும். அது எந்த மாட்டுக்கு கிடையாது. சம்பவம் செய்யும் பராசக்தி. ஏன் கேளுங்க, அருமையான கதைக்களம். நான் பார்த்தேன், இந்த இன்டர்வியூ ட்ரெய்லர் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பேஸ் பண்ணி தான் அந்த படமே இருக்கு. மத்திய சர்க்கார் அப்ப எப்படி இருந்தது, இந்த பார்ப்பனி அரசியல் எதிர்த்து தமிழர்களுக்கான ஒரு படமா தான் அது இருக்கு. பராசக்தி என்பதே தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு முத்தமிழ் டாக்டர் கலைஞரோட பராசக்தி படம் தமிழ் திரையுலகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு, தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. அதை பார்த்துதான் பல பேர் எழுச்சி பெற்று தமிழர்கள் வாழ்க்கையில சாதிச்சிருக்கான். பராசக்தி சிவாஜி கணேசனுக்கு டர்னிங் பாயிண்ட் அந்த படம். பராசக்தினா கடவுள்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனா பார்த்தா உள்ளப்புல அரசியல் வேற அரசியலா இருக்கு. ஆமா தோழர், பராசக்தின்ற கடவுள் பேரை வச்சு அதே அடிச்சு நொறுக்குனதுதான் பராசக்தி. இப்ப கடவுள் என்பது, கோயில் என்பது ஆன்மீகம். சரி, ஓகே, நீங்க இருந்துக்கோ, இந்த மாதிரி நீங்க பின்பற்றுங்க, முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து, எதை வேணாலும் நீங்க இருந்துக்கோங்க. ஆனா அது கயவர்களின் கூடாரமா இருக்கக்கூடாதுன்னு சொன்னது பராசக்தி தான். பகுத்தறிவை ஊட்டியது பராசக்தி, சுயமரியாதை ஊட்டியது பராசக்தி, அறிவை ஊட்டியது, கல்வியை ஊட்டியது, நமக்கு தைரியம், தன்னம்பிக்கையை ஊட்டியது, தமிழர் உணர்வை ஊட்டியது, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, வசனங்கள், திரைத்துறை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது, மாடர்ன் தியேட்டரா இருக்கட்டும், சிவாஜி கணேசன் ஒரு நடிகர் திலகத்தை உருவாக்குனது. இந்த மாதிரி எவ்வளவோ கலைஞர்கள் அந்த படத்தை உருவாகி வந்திருக்கிறாங்க. பராசக்தி மாதிரி ஹாலிவுட்ல டைட்டானிக் சொல்றோம்ல, அது மாதிரி தமிழ் சினிமா, இந்தியன் சினிமான பராசக்தி தான் என்னை பொறுத்தவரை. பராசக்தி யாரும் மறக்க முடியாது. ஒரு சாமானியன் சாமானிய வாழ்க்கையில் எப்படி வந்தான் அந்த படத்துல, ஒரு ஏழை எளிய மகன் எப்படிப்பட்ட புரட்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அந்த படத்துல இருந்தான். அப்ப அந்த படத்துல அநியாயங்களை தட்டி கேட்ட படம், அக்கிரமங்களை தட்டி கேட்ட படம், பார்ப்பனியத்தை அடித்து உடைத்த படம், பெரியாரியத்தை திரைத்துறையில் பிரதிபலித்தது முத்தமிழ் டாக்டர் கலைஞர். அந்த படத்துடைய வசனம் மாதிரி உலகத்திலே எந்த படத்திலே வசனம் கிடையாது, உலகத்திலே கிடையாது. அப்போ டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரோட பராசக்தி நீட்சியா இன்னைக்கு ரெட் ஜெயிண்ட் அண்ணன் இன்பநிதி அவர்கள் வெளியிடுறாரு அந்த படத்தை. உண்மையிலே வாழ்த்துறோம். அந்த லெகசி வேணும், அந்த பராசக்தி லெகசி நமக்கு தொடரணும். அது இளைஞர்களை ஊக்கப்படுத்தணும், தமிழக இளைஞர்கள். அந்த படமே அருமையான கதைக்களமா இருக்கு. நம்ம பாக்குறோம், நிறைய விஷயங்கள் ஒரு சமூகம் சார்ந்து இருக்குது. இன்னைக்கு பாஜக RSSக்கு ஒரு செருப்படியா இருக்கும் அந்த படம் பராசக்தி, அது எந்த மாற்றங்களும் கிடையாது. தமிழர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம். அந்த படம் இப்படிதான் அமைய போகுது. அது இன்னொரு ட்ரெய்லர் பார்த்தேன், ஜனநாயகன் சொல்லி. அது பகவந்த் கேசரின்னு ஒரு படம், தெலுங்கு படம், ஆந்திரா படம். நான் படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டேன், ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணிட்டேன் உங்க யூடியூப்ல. கேள்வியில தான் 24/7 தான் ரிலீஸ் பண்றேன் ஜனநாயகம். நீங்க ஒண்ணு வேணாம், பகவந்த் கேசரி படம் யூடியூப்ல இருக்கு, போட்டாங்க. தெலுங்கு படம் இருக்கு, 2 வருஷம் முன்னாடி வந்தது, 2023 வந்தது. அந்த படத்தோட அப்படியே டப்பிங் தான் இந்த இது ஜனநாயகம். என்னன்னா அந்த படத்துல சந்திரபாபு நாயுடு சிஎம் இருக்காரு ஆந்திரால, அவங்க மச்சான் தான். யாருக்கு? நம்ம பாலையா இருக்காருல்ல, பாலகிருஷ்ண ரெட்டி, பாலையாவோட மச்சான் தான் சந்திரபாபு நாயுடு. பாலையா யாருன்னா என்டிஆர், ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் என்டிஆர் மையன். நம்ம சிஎம் ஆயிட்டா நம்ம சந்திரபாபு நாயுடு மச்சான் அடிச்சு பத்தி விட்டா வீட்டை விட்டுன்னு சொல்லிட்டு அவர் அந்த படத்துல சிஎம் மட்டும் ஆக மாட்டார். எல்லாமே பண்ணுவாரு, ஆக்ஷன் பண்ணுவாரு, அரசியல் பேசுவாரு, பயங்கரமா இறங்கி களமாடுவாரு. பாலையா தெரியும், பாலையா பயங்கரமான ஆளு. அவரை மாதிரி ஆக்ஷன் சீனு, சண்டை, இது டான்ஸ் ஆடவே முடியாது. அகில உலக பிரபஞ்ச சூப்பர் ஸ்டார் அவர். அப்ப பாலையா என்ன பண்றாருன்னா, நம்ம அந்த படத்துல எல்லாம் பண்ணிடுவாப்ல. தமிழ்நாடு சிஎம் மாதிரி ஆந்திரா சிஎம் ஆக மாட்டாரு, டக்குன்னு அதை அமைதியாயிருவார் அந்த இடத்துல. ஏன்னா அவங்க மச்சான் சந்திரபாபு நாயுடு சிஎம் இருக்காருல்ல, அது கொஞ்சம் அமைதியாயிருவார். அதே மாடல் தான்
என்னது இந்த படம். அதுலயும் ஆர்மி தான், தங்கச்சி ஆர்மிக்கு போக ஆசைப்படும். அதே மாதிரி இந்த படமும் அது சேம் தான், ஒரே கதை. என்ன ஜனநாயகம் ஒரு கடைசி சிஎம் ஆயிடுவார் போல. அரசியல் டக்குன்னு போய் மக்கள் ஓட்டெல்லாம் போட்டு டக்குன்னு நீங்க தானே சிஎம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க போல. இது ஜனநாயகன் கிடையாது, பிணநாயகன், பணநாயகன். ஏற்கனவே சர்க்கார் நம்ம பட்ட கொடுமை போது ஒரு சர்க்கார் பெரிய கொடுமை. பின்னாடி இருந்து கையை நீட்டுவாரு. பீஸ்ட் கூட ஒத்துக்கலாம், நல்லா என்டர்டைன்மெண்டா இருந்தது. மற்ற எல்லா படங்களும் நமக்கு பிரச்சனை இல்லை. சர்க்கார்லாம் பயங்கரமான ஏன்டா தேட்டருக்கு போகணும்னு இருந்துச்சு. அது மாதிரி இப்ப அதே மாதிரிதான் பீஸ்ட் ஜனநாயகன் உருவாக்க போறாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, விஜயோட 32-33 ஆண்டு கால கலை உலகம் 50 ஆண்டுகள் இருந்திருக்கலாம், 100 ஆண்டுகள் கூட இருந்திருக்கலாம். பட் என்னன்னா இப்ப வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, சினிமாவே முடிச்சுட்டாங்க, பர்சனல் லைஃபும் போச்சு. பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதுக்கும் நம்ம தலையிட விரும்பல, சொல்ல விரும்பல. அப்பா அம்மா தனியா இருக்காங்க, கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டாலும் போக மாட்டாரு. அப்பா அம்மா புது வீடு கட்டி கூப்பிட்டாலும் போக மாட்டாரு, தனியாவே கிடக்காரு வீட்டுல, பனையூர்லயும் பட்டணம்பாக்கத்துலயும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சினிமாவும் புடிங்கிட்டு போயிருச்சு. இப்ப அவர் என்னன்னா 53 வயசு நடிக்க முடியல. அதுக்கு மேல ஒரே ஆக்ஷனை பண்ணி ரசிகர் டவுட் ஆயிட்டேன், எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி இப்ப அலர்ட் ஆயிட்டாங்க ரசிகர்கள். ரஜினியை கூட வித்தியாசமா பாக்குறாங்க, கமலை கூட இவர் ஒரே மாதிரி பண்றாரு எல்லா படத்துலயும். அதான் இப்ப ரசிகர்கள் இப்ப சர்க்கார் மாதிரி தான் இருக்க போகுது. கண்டிப்பா ஜனநாயகன் ஒரு படு தோல்வி அடையும். அது இப்ப இன்னைக்கு சாயங்காலமே பராசக்தி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா சோசியல் மீடியா முழுவதும் பேசு பொருளா இருக்குது. ஆனா நேற்று ஜனநாயகர் ஒரு காத்து வாங்கி இருக்கு, மக்கள்கிட்ட எந்த ஒரு பேசு பொருளும் இல்லாம இருக்கு. அதுதான் எதிர்பார்க்கலையா பராசக்தி ஒரு சமூக சீர்திருத்த படம் மாதிரி வருது. எப்படின்னா உரிமைகள் போராடுறா, ஹிந்தி வச்சு ஒண்ணு ஒடுக்குறான்டா, எதிர்த்து போராடுறா. ஒரு ஜனநாயக படமா இருக்கு, மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. அடங்கமர அத்துமீது திமிரியலு திருப்பி அடி, கல்வி கற்பி ஒன்று சேர் கலகம் செய், இந்த மாதிரி ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் பிலிமா இருக்கு. அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் சார்ந்த ஒரு படமா தான் தெரியுது எனக்கு. அப்படிதான் இருக்கும் கண்டிப்பா. பராசக்தியின் பேர் வச்சு கலைஞர் அவர்களோட திரைப்படம் அந்த டைட்டில் வச்சாலே அது அந்த இதுக்கு தான் போகும். இந்த படம் நீ பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற ஜனநாயகன் படம். நான் ஏன் போன வருஷம் ஏன் ஜனநாயகன் விடல? இதுக்கு ட்ரோன் ஷாட், இந்த படத்துக்கு 4K 8K வீடியோ எடுக்க போய் தான் கரூர்ல 40 பேர் செத்து போனாங்க. இந்த படமே 40 பேர் கொண்டு தான் வந்திருக்கு. நீ எலெக்ஷன் வருது, நீ சிஎம் ஆகணும் தமிழ்நாட்டுக்கு. அதுக்கு தான் நீ ஜனநாயகன் ஒரு படத்தை பிளான் பண்ணி எடுத்து, இந்த வினோத்தை பிடிச்சி எடுத்து, இந்த அனிருத்தை பொறுத்த ஒரு மியூசிக். அனிருத்து காசு கொடுத்தா யாருக்காவது மியூசிக் போடுவார், உங்களுக்கும் போடுவார், எனக்கும் போடுவார். இந்த வினோத் வேலை எல்லாம் தெரிஞ்சிருப்பான் போல, பிடிச்சி வினோத் வச்சு ஒரு படத்தை எடுத்துட்டாங்க. வினோத்துக்கு சந்தோஷம், விஜயோட படத்தை எடுத்துட்டோமே, அந்த ஆளுக்கு அது ட்ராக் ரெக்கார்டு. ஸோ ஒரு சினிமா ஸ்டார், நம்ம டாப் ஸ்டார் படத்தை எடுத்துட்டோம்னு உனக்கு ஊத்தி முடிக்காங்க இந்த படத்தை வச்சு. கடைசி படம் வேற நல்ல படம், லவ் ஸ்டோரி ஏதாவது பண்ணிட்டு போயிருக்கலாம், நம்ம கூட நல்லா லைக் பண்ணி போய் பார்த்துருப்போம். இதுல படத்துல ஹீரோவினுக்கும் ஸ்கோப்பு கிடையாது, லவ் சாங் டூயிட் சாங் கிடையாது, லவ் ஸ்டோரி கிடையாது, காமெடி கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் ஆக்ஷன், பாலிடிக்ஸ். நீ நேரில் அரசியல் பேசினாலே எவனும் பார்க்க மாட்டேன். நீ படத்துல வேற உட்காந்து 3.5 மணி நேரம் உட்காந்து பேச போற. அவதார் படம் கூட நல்லா இருந்துச்சு, பொம்மை படமா இருந்தா கூட, அனிமேஷன் படமா இருந்தாலும் 3.5 மணி நேரம் உட்கார பண்ண மாதிரியா இருந்துச்சு. இது 3.5 மணி நேரம் தாலியா இருக்க போறாங்க. இப்ப அதான் ரொம்ப வருத்தமா இருந்தது. நீங்க அந்த ட்ரெய்லர்ல பராசக்தி ட்ரெய்லர் கூட கொஞ்சம் மனசு நல்லா இதமா இருக்கு. அதை பார்த்து முடிச்சோன்னு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு, ஊக்கமா இருக்கு, சமூகத்துக்கு நம்ம போராடணும்டான்னு. இதை பார்த்தா நமக்கு என்ன வருதுன்னா, எப்படா விடியும் இருக்கு காலைல. இப்ப நைட்டு வேற பார்த்தோம், தூக்கம் வராது நைட்டு, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இப்ப ஜனநாயகம் என்னன்னா, இது படுதோல்வி தோல, இது ஓடாது. ஏன்னு கேட்கல, அரசியல் இவர் தரையில பேசினாலே மதிக்க மாட்டாங்க, திரையில வேற பேசுறாரு. எங்கிட்டு போய் பாக்க ஏற்கனவே திரையில மிரண்டு போயிருக்காங்க. மமிதா பைக்கு பூஜா கிட்ட நடிச்சிருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் சீன்ஸ், ஒரு நல்ல டான்ஸ், லவ், அந்த மாதிரி விஜய் கிரேசியா பண்ற மாதிரி இல்ல, சீரியஸாவே இருக்காங்க. பூஜா கிட்டேயும் மமிதா பைஜும் தங்கச்சி போல. மமிதா பைஜும் கதையிலே சொல்லிட்டேன் நானு, பூஜா கிட்டே தான் ஹீரோயின் போல. அப்புறம் யார் யாரும் இருக்காங்க, திடீர்னு வந்துட்டு போறாங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பிரகாஷ் ராஜ் அரசியல்வாதியா இருக்கிறாரு. இந்த மாதிரி படத்தையும் படமே சொல்லிட்டேன். நீங்க ஒண்ணு இல்ல, பகவான் கேசரி படத்தை நைட் யூடியூப்ல பாத்துருங்க, இருக்கு தெலுங்கு படம். கடைசி சீன் மட்டும் நீங்க அந்த வடிவேல் பண்ணுவாங்கல்ல, காரசிங்கம் தேட்டர் ஏசி, டேய் அந்த படத்துல ஹீரோ யாரு? ரகுவரன். இந்த படத்துல ஹீரோ யார்? ரகுவரன். ரைட்டு. பாசா படம் கிளைமேக்ஸ் தூக்கி அருணாச்சலம் படத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி போடாம பாத்தீங்களா? அது மாதிரிதான் நீங்க பகவான் கேசரி படத்தை பார்த்துட்டு கடைசி சீன் மட்டும் நான் சொல்றதை எடுத்து போட்டுருங்க. என்னன்னா சிஎம் ஆவார் தமிழ்நாடு. நீங்க சொல்றது பார்த்தா எதுக்குடா புல் படத்தை போட்டுட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் போட்டு. ஆமா, நீங்க இந்த யூடியூப்ல பாத்துட்டு போயிருங்க பகவான் கேசரி பாலையா படத்தை, கடைசி மட்டும் அங்க உட்காந்து பாத்துருங்க, முடிஞ்சு படம், அவ்வளவுதான். என்னடா தூங்கி இருக்க. ஆனா சொன்ன பராசக்தி அப்படி சிவாஜி படம் மாதிரியே பண்ணிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பராசக்தி கலைஞர் பண்ணார்ல, சிவாஜி கணேசன் நடிச்ச படம், அது அப்படியே டப்பிங் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் வேற மாதிரி மாடல் பண்ணி பண்ணிருக்காங்கல்ல. நீ உட்காந்து பாலையா படத்தை அப்படியே பண்ணிருக்காங்க தோல. ட்ரெஸ்ஸிங்ஸ்ல இருந்து ஒரு கோடாலி ஸ்டோர் பார்த்துருக்கீங்களா? அப்படியே பாலையா கோடாலி அந்த படத்தை இருக்குது. கத்தியில இருந்து போலீஸ் நடந்து வருவார்ல, கண்ணாடி போட்டு ஜீப் பின்னாடி இருக்கும், போலீஸ் மாதிரி நடந்து வருவார் பாருங்க,
அப்படியே பாலையா நடந்து வருவார். நீங்க அந்த படத்துல இருக்க எல்லா ஷாட்ஸ் அப்படியே பண்ணிருக்கீங்க. யோசிச்சு பாருங்க தோழர். விஜய் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு டாப் ஸ்டார், மாற்றுக்கிறது தமிழ் சினிமால ஒரு உச்சபட்ச நடிகர், மாற்றுக்கிறது இல்ல. நம்ம அரசியல தான் எதிர்க்கிறோம், சினிமால நம்ம எதிர்க்கல. நீங்க டப்பிங் பண்றீங்க, ரீமேக் பண்றீங்க, ஒரு பார்த்து ஓரளவு மாடலேட் பண்ணி பண்ண வேணாமா? அப்படியே பாலையா பண்ணதுலாம் பண்ணி வச்சிருக்காங்க தோழர். எனக்கு வேதனையா இருந்துச்சு அந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப. அதுலயும் தங்கச்சி, இதுலயும் தங்கச்சி, அதுலயும் ஆர்மிக்கு போவோம், இதுலயும் ஆர்மிக்கு போவான். ஒரே ட்ரெஸ், ஒரே பாடி லாங்குவேஜ், ஒரே ஸ்டைல், ஒரே கோடாலி, ஒரே கத்தி, என்ன சொல்றது? இல்ல நீங்க அசிங்கமே வருத்தமே வராதா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு நல்ல ஸ்டாரு கடைசி படம்ன்றாப்ல ஒரு நிம்மதியா நல்ல படமா பண்ணி அனுப்பிச்சு விட வேண்டியதானே வீட்டுக்கு. போட்டு அவரை இவ்வளவு கேவலப்படுத்தி அனுப்பிச்சு விடுவீங்க. அது எனக்கு ரொம்ப சங்கடம் தோழாது. பார்த்து நான் அந்த பாலையா ட்ரெயிலர் நீ தான் பார்த்தேன். நீங்க காலைல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் பவன் கேசரி. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜனநாயக ட்ரெயிலர் நான் பார்த்தேன். எனக்கு பார்க்க மனசு இல்லை. ஏன்னா 41 பேர் கொண்டுட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதை பார்க்க எனக்கு மனசு வரல. அப்ப நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து இப்ப நானே அதிர்ச்சி ஆயிட்டேன். அப்படியே இருக்கு எல்லா சீனும்னு. சண்டேல இருந்து டைலாக்ஸ் கூட அப்படியே ஐ டோன்ட் கேர் அது சொல்லுவார் அந்த படத்துல. பாலையா டைலாக் சொல்லுவார். திரும்பி போற ஐடியாலாம் இல்லைன்றாரு. அதான் ஐ டோன்ட் கேர், திரும்பி போற ஐடியாலாம் இல்ல. ஐ எம் கமிங். அதான் ஐ டோன்ட் கேர், ஐ எம் கமிங். சேம் தான், வெயிட்டிங், இந்த மாதிரி தான் பேசுவாப்ல. அட்டர் ஃபிளாப் ஜனநாயகன். பராசக்தி மெகா ஹிட், இல்ல மாற்றுக்கிறது கிடையாது. மக்கள் ரசிக்க ரொம்ப மக்கள் வந்து பராசக்தி தான் ரசிக்க போறேன். ஓ, ஜனநாயகன் படம் வந்து தோழர் ஒண்ணுமே இல்ல. இது கதைக்களமே இல்லையே. நான் என்ன சொன்னா, நீங்க சிஎம் ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தரையில ஆக முடியாது நிஜ வாழ்க்கையில, படத்துலயாவது சிஎம் ஆகுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு புது கதையை உருவாக்கலாம் நீங்களே. ஏங்க அந்த கதையை அப்பயே காப்பி அடிப்பீங்க. அதான் வருத்தமா இருக்கு எனக்கு. பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், மமிதா பைஜு இவங்களுக்குலாம் சம்பாத்தியம் ரோலை கொடுப்பாங்க, சம்பாதிப்பு. அனிருத், வினோத்லாம் நல்லா காசு பார்த்துருவாப்ல. அவர் லெவலுக்கு இது படம் பெரிய படம். அது அவங்க சம்பாதிச்சு செட்டில் ஆயிடும், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. விஜய் கொண்டு போய் நீங்க இதுக்குள்ள குழியில தள்ளிட்டு போறீங்களா? அது வருத்தமா இல்லையா? நமக்கு வருத்தமா இருக்குல்ல. இப்ப 220 கோடி சம்பாதிக்கிறத வச்சுக்கோ அந்த படத்துக்கு, எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கட்டும். முதல் வசூலே வராது. பராசக்தி வசூல் பயங்கரமா போயிடும். நீங்க பாருங்க, உலகம் முழுக்க வசூல் ஆயிரும் பராசக்தி. இந்த படம் வசூல் ஆகாது. ஏன்னு கேளுங்க, இது ரீமேக், டப்பிங். இப்பயே எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. பகவான் கேசரி ரீமேக் எல்லாம் யூடியூப்ல போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பகவான் கேசரி படத்தை போய் பார்க்கற லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு. அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் படத்தை பார்க்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆஃப்டர் ஜனநாயகம், ஆஃப்டர் ஜனநாயகம் ட்ரெய்லர். ஆமா, இப்ப பராசக்தி சொல்றாங்கல்ல பாருங்க. அந்த அமரன் யாரோ ஒருத்தர், ஒரு தமிழ் தேசிய இது தமிழ் அந்த இது நம்ம அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல உயிர் இப்ப கொண்டாடுறாங்கல்ல. பைசன் படத்தை எப்படி கொண்டு வந்தாங்க? பாண்டியராஜன் அந்த கேரக்டர், நம்ம பசுபதி பாண்டியன் தோழர், அதுக்கப்புறம் வந்து இவர் வெங்கடேச பொண்ணு கொண்டு வந்தாங்கல்ல. அது மாதிரி இப்ப இன்னையும் கொண்டு வந்துருவாங்க. அது எப்படி கொண்டு வராங்க? பகவான் கேசரின்னு போய் பாலையா போய் கொண்டு வருவாங்க. கொஞ்சம் நல்ல படமா எடுத்துக்கலாம் தோழர். ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப வருத்தமா. கடைசி படம் சொல்றாப்ல, திரும்ப பூஜையை போட்டு வந்துருவா 2027 புது படத்துக்கு பூஜையை போட்டு எலெக்ஷன்ல தோத்து போயிட்டு வந்துருவாப்ல திரும்ப. இருந்தாலும் நமக்கு மனசு சங்கடமா இருக்கு. ஆனா விஜய் கடைசி படம் சொல்லி சப்போஸ் கடைசியாவே போயிருச்சுன்னா இந்த படம் வருத்தமா இருக்குல்ல. அந்த சென்டிமெண்ட் வச்சு ஓட வச்சிடலான்னு பார்த்தேன். அதுதான் தோழர். இப்ப எனக்கு தெரிஞ்சு தோழர் 50 கோடி தாண்டா தோழர் வசூல். 50 ரொம்ப அதிகம். வசூலே போகாது. ஏன்னு கேளுங்க, பராசக்தி அடிச்சு நொறுக்கிறோம். அடுத்து இன்னும் வேற நிறைய படம் வருது இந்த மாசம், பயங்கரமா வருது. அதில் தூக்கி விட்டுருவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வசூல் வரும், உலகம் முழுக்கெல்லாம் வசூல் வராது. ஏன்னா தோழர் உலகம் முழுக்க இப்ப பராசக்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் 3 நேரமா. நான் பாக்குறேன் சோசியல் மீடியா முழுக்க பராசக்தி. எல்லா நாட்டிலையும், மலேசியா, துபாய், அங்கிட்டு எல்லா பக்கம் பராசக்தி. இந்தியாவே தீபத்தி எறிகிற மாதிரி இப்ப செய்தி போய்க்கு. ஆமா, அப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த பராசக்தி படத்தை பார்த்து எல்லாம் ஒரு எழுச்சி ஏற்பட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்து எழுச்சி ஏற்படல, ஒரு கவர்ச்சி ஏற்படல. என்னத்த ஜனநாயகன் என்னத்த அப்படி பண்ணிட்டாரா? மலேசியா ஆடியோ லான்ச் வச்சாங்க, அதையும் ஒன்றும் மதிக்கல. அந்த அளவுக்கு அதுவும் ரீச் ஆகல. நீங்க பாத்தீங்கல்ல, மலேசியா ஆடியோ லான்ச்சும் பெருசா ரீச் ஆகல. அதான் வந்து ஜனநாயகம் வந்து அட்டர் ஃபிளாப், மாற்றுக்கிறது கிடையாது. ஊத்தி மூடிட்டாங்க ஜனநாயகன். பராசக்தி பேருக்கு ஏற்றார் போல் பெரும் சக்தியா தமிழ் சமூகத்துல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி மகத்தான வெற்றி பெறும். நன்றி. நன்றி.